تعالى في محكم تنزيله بالفرقان مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله جل على ذكره ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال جل وعلا في كلامه الأعلى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من سن في الإسلام سنة حسنة فله أجرها أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹுவின் சாட்சியும் சமாதானமும் ஹதரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் மஹிந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, ஜமாத்தார்களே, எனக்கு அறிமுகமான நண்பர் ஒருவர் கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். இஸ்லாத்தில் ஷேக் என்று சொல்கின்றார்கள், பைஅத் என்று சொல்கின்றார்கள், முரீத் என்று சொல்கின்றார்கள். இது குறித்து அன்றான மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன? இது அவசியம்தானா? இது எப்பொழுது உருவானது? இது ஏன் உருவானது? அவர் கூடுதலாக அழுத்தமாக என்னிடத்திலே சொன்ன இன்னொரு விஷயம், இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் பெருமானார் காலத்தில் இல்லையே, சஹாபாக்கள் காலத்தில் இல்லையே, இது புதிதாக நாம் நம்முடைய காலத்தில் என்ன செய்கிறோம்? பைஅத் என்கின்றோம், ஷேக் என்கின்றோம், முரீத் என்கின்றோமே, இதற்கான சரியான விளக்கம் என்ன என்று கேட்டார். நான் அதையே இன்றைய ஜும்ஆவுடைய உரையாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதல்ல அது குறித்து விளங்குவதற்கு முன்பாக அடிப்படையில் ஒரு விஷயத்தை விளங்கினால் மட்டுமே அதை நாம் விளங்க முடியும். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இல்ல, சஹாபாக்கள் காலத்துல இல்ல, அதற்கான எந்த ஆதாரங்களோ வழிகாட்டுதல்களோ அங்கே கிடையாது. அப்ப நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற அது தப்பாச்சு என்கின்ற சிந்தனையே முதல் தவறான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் நாம் செய்தாக வேண்டும். அவர்கள் ஒன்று குர்ஆனின் வழியாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் வாழ்க்கையை, அதை செய்தாக வேண்டும். இன்னொன்று ஹதீஸின் வழியாக, ஒன்று பெருமானார் வார்த்தைகளாக
அல்லது அவர்கள் வாழ்க்கையில் செயல்களாக, அல்லது அவர்களுக்கு முன்பாக சஹாபாக்கள் செய்த விஷயங்களுக்கு பெருமானார் அங்கீகரித்ததன் மூலமாக மார்க்கத்தில் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொல்லாத, அவர்கள் செய்யாத, அவர்கள் அங்கீகரிக்காத, அவர்கள் காட்டித்தராத எந்த ஒன்றையும் மார்க்கத்தில் எந்த சூழ்நிலையும் பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் எங்கேயுமே அனுமதி கிடையாது. அது மிகச்சரியான நிலைப்பாடு. ஆனால் இங்கே இன்னொன்றையும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் காலத்தில் இல்லாத ஒன்றை நாம் இப்பொழுது செய்கிறோமே தவறாச்சே, விளக்கம் சரியானதா என்றால் இந்த வார்த்தை சரியானது, ஆனால் விளக்கம் தவறானது. இது வார்த்தை சரியானது, இல்லாத ஒண்ணு செய்யறமே அது தப்பாச்சு, தப்புதான். ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யதார்த்தமாக நாம் ஒரு அறிவை கொண்டு யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பெருமானாருடைய காலம் என்பது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்புண்டான காலம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்புண்டான காலத்துல அவர்களுக்கான வாழ்வியல் சாதனங்கள் என்பது மிக குறைவு, டெக்னாலஜி ரொம்ப குறைவு, உணவு முறைகளுடைய வெரைட்டிஸ் ரொம்ப குறைவு, ஆடை அமைப்பு ரொம்ப குறைவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகள் இல்லாத நேரங்கள், மின்சார வசதிகள் இல்லாத நேரங்கள், அந்த நேரங்கள்ல நான் ஆன்மீக ரீதியாக இங்கே சொல்லவில்லை, வாழ்வியல் ரீதியாக யதார்த்தமாக சொல்கிறேன். முதல்ல அன்றைக்கு அவர்களுக்கு என்ன வாய்க்க பெற்றதோ அதை கொண்டு அவர்கள் சாப்பிட்டார்கள், உடுத்திக் கொண்டார்கள், வீடுகளை ஆக்கிக் கொண்டார்கள், வியாபாரங்களை ஆக்கிக் கொண்டார்கள், உறங்கிக் கொண்டார்கள். இப்ப முதல்ல வாழ்வியல் ரீதியாகவே பெருமானாரை மிகச்சரியாக பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? அன்றைக்கான ஆடை அமைப்பை தான் பெருமானார் அதைத்தான் செய்தார்கள், அதைத்தான் அணிந்தார்கள், அதைத்தான் பின்பற்றுவது மிகச்சரி என்றால் இன்றைக்கு நாம் உடுத்துகின்ற அத்தனை ஆடைகளுமே தவறான ஒன்று. அப்ப இங்க மிகச்சரியாக புரிய வேண்டும், ஆடையின் நோக்கம் மானத்தை மறைப்பது. அது எவைகளை கொண்டு மறைக்கப்பட்டாலும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதை எப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது? பெருமானார் அணிந்த மாதிரியே டிட்டோவா இருக்கணும் என்றால் உலகத்தில் வாழ முடியாது. ஆடையில் சத்தியமாக வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய உணவு முறைகளை அப்படியே பின்பற்ற வேண்டும். நாம் அது குறித்து எங்கேயுமே சிந்திப்பது அல்ல. பெருமானார் இதெல்லாம் சாப்பிடவே இல்லை, சஹாபாக்கள் காலத்துல இப்படியான உணவே இல்லை, அப்ப நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா தப்பாச்சே? அது இல்ல. அவர்கள் காலத்துல அவர்களுக்கு கிடைத்த அந்த உணவுகளுடைய நோக்கம் என்பது வயிறு நிரப்புவது. இன்றைக்கு உணவுகள் என்பது பல வெரைட்டிகளாக கூடியிருக்கிறது. நோக்கம் ஒன்றுதான், வயிறு நிரப்பணும், வயிறு நிரம்புது, அவ்வளவுதான். அப்ப முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய இளைஞர்களே. பெருமானார் செய்யவே இல்லை, நம்ம செய்யறோம், சஹாபாக்கள் செய்யவில்லை, நம்ம செய்யறோம் என்கின்ற அந்த வார்த்தைகள் சரியானது, ஆனால் விளக்கங்கள் முற்றிலும் தவறானது. விளக்கங்கள் முற்றிலும் தவறானது. அப்படி நாம் மிகச்சரியாக எல்லா இடங்களிலும் பெருமானாரை டிட்டோவா ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வாழ்க்கை ரீதியாக நமக்கு நிறைய வளர்ச்சிகள் மாறுபட்டு இருக்கிறது, டெக்னாலஜிகள் மாறுபட்டு இருக்கிறது, உணவு அமைப்புகள் மாறுபட்டு இருக்கிறது, வாழ்வியல் அமைப்புகள் மாறுபட்டு இருக்கிறது. அதனாலதான் இமாமுகள் சொல்லுவாங்க, பித்அத் என்று சொன்னாலே முதல்ல தப்புன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோம்? பிதஅத்தாச்சே, பிதஅத்தாச்சே, தப்பாச்சே. பிதஅத் என்கின்ற வார்த்தைக்கு முதல்ல தப்புங்கிற அர்த்தமே கிடையாது. பிதஅத் என்றாலே தப்புன்னு விளக்கமும் கிடையாது. பிதஅத்னா என்ன? பெருமானார் காலத்துல அவர்கள் சொல்லால், செயலால், அங்கீகரித்தலால், குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒன்றை நம்ம புதுசா செஞ்சோம்னா அது பிதஅத். புதிதாக செய்கிறோம், பிதஅத். பெருமானார் காலத்துல இல்லவே இல்லை, புதிதாக செய்கிறோம். ஆனா இங்க புதிதாக செய்கின்ற விஷயத்தை நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, பிதஅத் சொல்வதற்கு முன்னாடி பிரிச்சிடணும். அத இந்த காரியம் எந்த இடத்திலாவது குர்ஆனுக்கு மாறுபட்டு இருக்கிறதா, ஹதீஸிற்கு மாறுபட்டு இருக்கிறதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் முறைக்கு மாறுபட்டு இருக்கிறதா, சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளுக்கு மாறுபட்டு இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு நாம் சொல்ல வேண்டும். அப்படி மாறுபட்டால் அது பிதஅத்தே ஸய்யிஆ. முதல்ல பிதஅத்தை இமாம்கள் ரெண்டாக பிரித்து தருகிறார்கள். சில பிதஅத் வாழ்க்கையில செஞ்சே ஆகணும், சில பிதஅத் செய்வது தவறானது. இங்கே பொதுவாக விளங்கப்பட்ட
சொல்லப்பட்டிருக்கிறது. பித்அத் என்றாலே தவறானது. நான் ஒரு சில பித்அத்துகளை சொல்கிறேன். இமாம்கள் சொல்லுகின்ற பித்அத் நீங்கள் அதை முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள், அந்த பித்அத் செய்யணுமா வேணாமா அப்படின்னு. முதல் பித்அத்தாக இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் காலத்துல, பெருமானார் ஹயாத்துல, பெருமானாருடைய அனுமதி இல்லாம, பெருமானாருடைய ஆலோசனை இல்லாம அவர்களாக ஒரு காரியத்தை முன்னெடுத்தார்கள். பெருமானார் சொன்னாங்க, பித்அத்னாங்க. என்ன பித்அத்? ரமதான் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. இப்ப தராவீஹ் தொழுகையும் அங்கே என்ன செய்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இபாதத் விஷயத்துல மிஸ்வாக் உட்பட ஹதீஸ் அப்படித்தான் வருகிறது. இந்த மிஸ்வாக்குடைய சிறப்புகள் ஏராளம் உண்டு. ஆனால் லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிகுல்லி ஸலாத், நான் என்ன செஞ்சிருப்பேன், இந்த மிஸ்வாக்கு செய்வது மட்டும் என் உம்மத்துக்கு சிரமமா இருந்திருக்காதுன்னு எனக்கு தோணி இருந்துச்சுன்னா, நான் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கும் ஒது செய்யும் போது எப்படி ஒது செய்வது ஃபர்தோ, மிஸ்வாக்கு செய்வதை ஃபர்தாக ஆக்கி இருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு ஏன் இங்க ஃபர்தாக்குறேன்னா, அது நமக்கு கஷ்டம். எங்க போனாலும் என்ன செய்யணும்? மிஸ்வாக்கு தூக்கிக்கிட்டே போகணும். ஒருவேளை மிஸ்வாக்கு கையில இல்லைன்னு வச்சுக்கங்களேன், ஒது செய்ய முடியாது, ஒரு ஃபர்து விட்டதா ஆயிரும், தொழ முடியாது, ஒது கூட போயிடும். பெருமானார் என்ன யோசிச்சாங்க? என் உம்மத்துக்கு கஷ்டம் இருக்குது, எனவே வேணாம், அதெல்லாம் செய்யல. தராவீஹும் அப்படித்தான். பெருமானாருடைய வாழ்க்கை முறை எல்லாம் எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு காரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை செஞ்சா அந்த காரியம் வாஜிபாயிரம் நம்ம பின்பற்றுவது, 3க்கு மேல செஞ்சா ஃபர்தாயிரம் நமக்கு. தராவீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரமலான் கடமையாக்கப்படுகிறது. மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக முதல் நாள் தனியா தொழுதாங்க. சஹாபாக்களும் பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல ஏதோ விசேஷமா நஃபில் தொழுகிறாங்க, பின்னாடி 2 தொழுதாங்க. 2வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா தான் தொழுதாங்க, சஹாபாக்கள் பின்னாடி 2 தனியா தொழுதாங்க. ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, நாளைக்கு தொழுதா 3 ஆயிரும். தராவீஹ் நமக்கு ஒருவேளை வாஜிப் ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம தராவீஹ் தொழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இப்பவே தராவீஹ் 20 ரக்காத்தை கடைசி 10 ரக்காத்தா, இல்ல நோம்பு 1, நோம்பு 3 அல்லது நோம்பு 27 இப்படிதான் வச்சிருக்க கணக்குக்கு. அப்படி இல்லைன்னா முதல் ரக்காத்துக்கு தொழ வைக்கிற ஹாஃபிஸா ருக்கு போறப்ப டக்குனு எந்திரிச்சு ருக்கு போற ஆட்கள் நம்பலாம். இது ஏதோ அல்லாஹ் தராவீஹ் என்ன செஞ்சா நமக்கு சுன்னத்தாக ஆக்கலாம், வாஜிபா ஆக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? 3வது நாள் அவங்க தனியா வீட்டுல போய் தொழுதுக்கிட்டாங்க. இங்க தொழுதா சஹாபாக்களும் தொழுவாங்க. இது அப்படி வாஜிபா இருக்கிற உம்மத்துக்கு கஷ்டமாகிடும். ஆனா நான் தொழவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் 3வது நாள் தனியாகத்தான் என்ன செஞ்சாங்க? தராவீஹ் தொழுதுக்கிட்டாங்க. 4வது நாள் உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இது ரமதானுடைய மாதம், நன்மைக்குரிய மாதம், அதிகமான நன்மையை சம்பாதிப்பதற்கான மாதம் இந்த ஒரு மாதம் தான். ஏன் இந்த தராவீஹ் தொழுகையை ஜமாத்தா ஆக்கக்கூடாது? இவங்க சுயமாக முடிவு செய்கிறார்கள். பெருமானார் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. பெருமானாரிடத்தில் எந்த ஆலோசனையும் கேட்கல உமர் ரலியல்லாஹு அவங்க. அவர்களாக என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை கூப்பிட்டு, உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க அவர்களுக்கு இமாமாக நின்று தராவீஹ நீங்க தொழ வைங்க அப்படிங்கிறாங்க. தராவீஹ தொழ முடிஞ்சாச்சு. இந்த தகவல் பெருமானாருக்கு போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற போது எப்படி போது யாரும் சொல்ல, நீங்களும் சொல்லல, உமர் அவங்க சுயமாக முடிவெடுத்து அவராக செஞ்சார் இந்த காரியத்தை என்று போகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி. இப்ப இங்கதான் விளங்கணும், மார்க்கத்துல பெருமானார் இப்படி செய்யுங்க வழிகாட்டல, இவங்க ஆலோசனை கேட்கல, சுயமா செஞ்சாங்க. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இது பித்அத்துன்னு சொல்லல, ஸல்லல்லாஹு இந்த வார்த்தையோடு சொன்னார்கள், நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி. உமர் செஞ்சது பித்அத்து தான், நான் சொல்லல, நான் வழிகாட்டல, என்கிட்ட ஆலோசனை கேட்கல, நான் அங்கீகரிக்கல. ஆனால் நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இந்த உமர் செஞ்ச பித்அத்து நல்ல பித்அத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல பித்அத் குறித்துண்டான விளக்கங்கள் மிகச்சரியாக விளக்கப்பட வேண்டும். அப்ப பித்அத் என்றாலே தவறல்ல, அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுகின்ற பொழுது பித்அத் ரெண்டா பிரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு நல்ல பித்அத், இன்னொன்னு தவறான பித்அத் என்பதாக பிரிக்கிறார்கள். ஒன்று, இன்றைக்கு வாழ்க்கையில நம்முடைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல சில பித்அத்துகள் செய்தால் மட்டும்தான் சில வணக்கங்களை செய்ய முடியும், சில இல்முகளை தெரிந்து கொள்ள முடியும். இமாம்கள் முதல்ல சொல்றாங்க, பெருமானார் காலத்தில் இருந்த பள்ளி வாயில் என்பது பேரித்தம்பழத்தினுடைய ஈச்சமர கீற்றுகளால் நீங்கப்பட்டது. மின்சாரம் கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஒரு சின்ன விளக்குகள் வைத்திருக்கலாம். தரைகள் நம்மளை போன்று என்ன கிடையாது, பாயோ அல்லது விரிப்புகளோ இல்லது டைல்ஸ் மாதிரியான அலங்காரங்களோ கிடையாது. அவர்கள் நெற்றி தரையில் பற்றால் பாலைவனத்தினுடைய சுடுமன் அவருடைய நெற்றியின் மீது இருக்கும். அவருடைய தலைக்கு மேலே கீரை கொண்ட அந்த பேரித்த மரத்தினுடைய கொட்டைகள் தான் நெய்யப்பட்டிருந்தது. மழை பெய்தால் உள்ளே ஒழுகும், வெயில் அடித்தால் உள்ளே சூடு உள்ளே இறங்கும். இப்படியான அந்த ஒரு சுண்ணத்திற்கு மத்தியில இமாம்கள் சொல்கின்றார்கள், இன்னைக்கு பள்ளியை நம்ம எவ்வளவு ஆடம்பரமாக
என்று சொல்வது கூட தவறு. இபாதத்தை மக்களை ஆர்வத்தோடு உள்ளே வரவழைப்பதற்கு அவர்களுக்கான வசதிகளை சொகுசுகளை ஏற்படுத்தி தருகிறோமே, இது பிதஅத். இமாம்கள் சொல்கிறார்கள் இந்த பிதஅத் வாஜிபுகளாக இமாம்கள் இந்த விதத்தை செய்தாக வேண்டும். இன்னைக்கு கூரை கொட்டவை போட்டு எந்த ஃபேனுமே இல்லாம தொலைவாங்கன்னா யார் வரப்போற, யார் வரமாட்டாங்க. இப்ப 5 வக்து பள்ளிக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னா நீ ஏசி போட்டு வருவாங்க, ஏசி போடு, பிதஅத் தான். ஆனா இந்த பிதஅத் வாஜிபான பிதஅத் என்கின்றார்கள் இமாம்கள். இன்னொரு பிதஅத் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்மு கல்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, ஹதீஸ் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற முறையில் அல்ல. ஆலிம்னா ஒரு 7 வருஷம் ஓதணும், 1வது வருஷம் வந்து அவர் என்ன சரி இத்தனை கிதாபுகள் படிக்கணும், 2வது வருஷம் இத்தனை கிதாபுகள் படிக்கணும், அவர் காலையில் இத்தனை பீரியட், மத்தியானம் இத்தனை. இந்த சிஸ்டமேட்டிக் கிடையாது. இமாம்கள் சொல்கின்றார்கள் மதரசாக்கள் நடத்துவது பிதஅத், ஆனால் இந்த பிதஅத் வாஜிபுகளாக. இந்த பிதஅத்தை செய்யறனா குர்ஆன் ஹதீஸை கற்றுத் தேர்ந்த ஆலிம்களோ ஹாஃபில்களோ உருவாக மாட்டாங்க. ஆக இங்கே சொல்ல வருகின்ற விளக்கம் ஒன்று மட்டும்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதல்ல நாம் மிகச்சரியான ஒரு புரிதலுக்குள்ளே வந்தாக வேண்டும். நாம் ஒன்றை விளங்கி வைத்திருக்கிறோம், பெருமானார் காலத்தில் இல்லாத ஒன்றை செய்வது பிதஅத் என்று விளங்கி வைத்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதற்குள்ளே கூடுதல் விளக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். பிதஅத் என்றாலே தவறு அல்ல. பிதஅத் என்பதில் சில பிதஅத் நல்ல பிதஅத் இருக்கிறது, சில பிதஅத் தவறான பிதஅத் இருக்கிறது. நாம் யதார்த்த வாழ்க்கையிலே நாம் அணிந்திருக்கிற ஆடைகள் பிதஅத், ஆனால் இது நல்ல பிதஅத், வானத்தை மறைக்கிறது. நம்முடைய சாப்பாடுகள் பெருமானார் காலத்தில் இல்ல, அது பிதஅத், ஆனால் எனக்கு அது பசியை போக்குகிறது, அது பிதஅத். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் பிதஅத், பெருமானார் காலத்தில் பயன்படுத்தப்படாத ஒன்று, ஆனால் அன்றைக்கான வசதிகள் இல்ல, டெக்னாலஜி இல்ல, இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பிதஅத் நல்ல பிதஅத். முதல்ல இந்த புரிதல் நமக்கு வந்தாக வேண்டும். ஒன்று. இப்பொழுது விஷயத்திற்கு வருகிறேன். இந்த ஷேக், பையத்து, முரீது அப்படின்னு ஒரு கூட்டம் அங்கங்க இருக்கிறாங்களே, அது உண்மைதானா, அது தேவைதானா? அப்படி பெருமானார் காலத்தில் அப்படி ஒண்ணு கிடையாது என்ற கேள்வி மிகச்சரியாக புரிந்து வைத்திருக்கிறோம். இங்க வரலாறுகள் மிகச்சரியாக சொல்லப்படவில்லையோ அல்ல நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று தெரியவில்லை. என்னால் முடிந்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாறுகளை மிக தெளிவாக சொல்ல முயற்சிக்கிறேன். அல்லாஹ் அதற்கான மிகச்சரியான விளக்கங்களை நமக்கு தரணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துல என்ன கிடையாது, இந்த சிஸ்டமேட்டிக் ஷேக்ங்கிறதோ அல்லது வந்து முரீதுங்கிறதோ அல்ல பைஅத் என்பதோ என்ன கிடையாது, பெருமானார் காலத்துல இல்ல. ஏன்னா அன்றைக்கு அப்படியான சூழ்நிலை சஹாபாக்களுக்கு கிடையாது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானாருக்கு பின்பாக சஹாபாக்களின் காலம் என்பது ஹிஜ்ரி 110 வரைக்கும் சஹாபாக்கள் காலம். 110 வரைக்கும் அந்த சிஸ்டம் அங்க தேவைப்படல. ஏன்னா பெருமானார் சொன்னது கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் மிகச்சரியாக மிக நேர்மையாக தியாக உணர்வோடு சஹாபாக்கள் இபாதத்துல இல்லறத்துல ஒரு தானம் வழங்குவதில் எல்லா விஷயங்களையும் மிகச்சரியாக வாழ்ந்தார்கள். அங்க அவர்களுக்கு அது தேவைப்படல. எனவே அந்த சிஸ்டம் அங்க உருவாக்கப்படல, உருவாகவும் இல்லை. எதுவரைக்கும் ஹிஜ்ரி 110 வரைக்கும். சஹாபாக்கள் காலம் 110 முடிஞ்சு தாபீன்கள் காலம் ஆரம்பிச்சு எது வரைக்கும் 170 வரைக்கும் ஹிஜ்ரி 120 வரைக்கும் தாபீன்கள் காலம். அவங்க காலத்திலையும் இந்த அமைப்பு இல்ல. அடுத்து 220 அல்லது இன்னொரு வரலாற்றுல 260 வரைக்கும் தாபீன்கள் காலம். இந்த காலத்திலேயுமே ஷேக், முரீது, பைஅத் என்பது அங்கே தேவைப்படல. ஏன்னா சஹாபாக்கள் எப்படி மிகச்சரியாக வாழ்ந்தார்களோ அதை பார்த்து அப்படியே பின்பற்றினார்கள் தாபீன்கள். தாபீன்கள் எப்படி மிகச்சரியாக வாழ்ந்தார்களோ அதை அப்படியே பார்த்து பின்பற்றினார்கள் தபஅ தாபீன்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு தான் போனாங்க, கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். 100 ஆண்டுகள்ல நான் பிறந்த என்னுடைய ஹிஜ்ரத்திலிருந்து 300 ஆண்டுகள் மிகச்சரிய ஆண்டுகள். ஒன்று சஹாபாக்களுடைய அந்த 100 ஆண்டுகள் மிகச்சரியான ஆண்டு. அடுத்து தாபீன்களுடைய அந்த 100 ஆண்டுகள் மிகச்சரியானது. தபஅ தாபீனுடைய அடுத்த 100 மிகச்சரியானது. பெருமானார் சொன்னாங்க, காலம் சரி என்றால் அந்த காலத்தில் வாழுகின்ற அந்த மக்கள் மிகச்சரியாக வாழ்வார்கள். இது ஹதீஸ். அது அந்த அடிப்படையில் பார்த்தாலும் சஹாபாக்களின் காலம், தாபீன்களின் காலம், தபஅ தாபீன்களின் காலம் என்பது மார்க்கத்தில் எந்த குளறுபடியும் இல்லை, மார்க்கத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, தீனை பின்பற்றுகின்ற இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எந்த விதமான குறைபாடுகளும் அல்ல. அவர்கள் ஃபர்துல, மற்ற விதமான ஃபுரூஹல்ல, சுன்னத்துல, வாஜிபுல அவருடைய அஹ்லாக் ரீதியாக மிகச்சரியாக இருந்தார்கள். பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தபஅ தாபீன்களின் காலம் முடிந்ததற்கு பின்பாக வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். அங்கேதான் இஸ்லாமியர்களை வரலாற்று ஆசிரியர்கள் 2ஆ பிரிக்கிறாங்க. எதை வச்சு 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் எல்லா மக்களும் தொழுகையாளிகள், எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, ஃபர்தான விஷயங்கள் எல்லாம்
மத்தியில பொய்கள் அங்கே நிறைய உருவாக்கப்படுகிறது. அங்கதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் உட்பட பொய்கள் உள்ளே நுழைக்கப்படுகிறது. இப்ப அந்த நேரத்துல தான் வெறும் ஆபிதுகளாக இல்மை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் அங்க ரெண்டாக பிரிகிறார்கள். ஒன்று என்ன தெரியுமா? இபாதத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக ஆலிம் பெருமக்கள். இன்னொரு பக்கம் உலமாக்கள் எப்படி பிரிகிறார் என்று சொன்னால், இபாதத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் பற்றியுண்டான ஆழமான விளக்கங்களை, அவன் பற்றியுண்டான உண்மையான ஆத்மார்த்தமான புரிதல்களை இந்த மக்களுக்கு புரிய வைத்தால் மட்டும்தான் இவர்களுக்கு உள்ள சுத்தம் ஏற்படும், பரிசுத்தம் ஏற்படும். வெறும் இபாதத்தை மட்டும் செய்துவிட்டு உள்ள சுத்தம் இல்லை என்றால் இவர்கள் வெற்றி பெற முடியாது. அங்கேதான் ஷேக்மார்கள் என்கின்ற ஒரு தனி ஒரு பிரிவு அங்கே உருவாகிறது. அவர்கள் அங்கே உருவாக்கப்படவில்லை. காலத்தின் சூழ்நிலை, மக்களின் கோலம் இவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆலிம்களாக அல்லாமாக்களாக இருக்கக்கூடியவர்களில் ஒரு சில மக்கள் அப்படியே பெறுகிறார்கள். அவர்கள் ஆபிதாகவும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இல்மை மக்களுக்கு மிகச்சரியாக போதிக்கின்ற அல்லாமாக்களாக இருக்கிறார்கள். இங்கே நாம் மிகச்சரியாக புரிய வேண்டும், ஷேக் என்பது இது இயற்கையாக உருவானது, யாராலும் உருவாக்கப்பட்டது அல்ல. இது இஸ்லாத்திலே தனி கூட்டம் அல்ல. இன்றைக்கு நாம் வேண்டாம் விருப்பாக சொல்வதை போல இறைவனை நெருங்குவதற்கோ ரசூலினுடைய பாசத்தை பெறுவதற்கோ எங்களுக்கு யாரும் தேவையில்லை, புரோக்கர்கள் தேவையில்லை இவர்களை என்று சொல்கிறோமே, அது முற்றிலும் தவறானது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே ஷேக் என்பது உருவாக்கப்படவில்லை. கால சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி இறைவனுடைய நாட்டத்தால் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் காலத்தின் கோலம் அது கூட இன்றைய நம்முடைய காலத்துல பல்வேறு விதமான நோக்கங்களை மையப்படுத்தியதாக ஆகிவிட்டது. ஒரு காசாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அந்தஸ்தாக மாற்றப்பட்டது. அது முழுக்க முழுக்க தவறானது. ஆனால் வரலாறு மிகச்சரியாக புரியப்பட வேண்டும். இது உருவாக்கப்படவில்லை, இது உருவானது இயற்கையாக. அங்கு தோன்றி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலேயுமே மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, ஆன்மீக ரீதியாக பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இறைவனால் பல வலிமார்கள், ஷேகுமார்கள் உருவாக்கப்பட்டதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலேயுமே பல்லாயிரக்கணக்கான வலிமார்கள் உலகம் முழுக்க இருந்தார்கள். அவர்களில் மிக பிரபலியமானவர்கள் அப்துல் காதர் ஜீலானி அசீஸ். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையில மக்ரிபிற்கு பின்பாக அவர்கள் பேசத் தொடங்கினார். இஷா வரைக்கும் பேசுவார்கள். அவருடைய ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பீச்ல பல லட்சக்கணக்கான மனிதர்கள் ஹிதாயத்திற்கு வருவார்கள். பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் அல்லாஹ்வின் நச்சத்தால் இறந்து போவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தவறுகள் எல்லா இடங்களிலுமே உண்டு. குற்றமானவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தை கையெழுக்கக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதை அவர்களை வைத்து மொத்தத்தையும் தவறு நாம் சொல்லிவிட முடியாது. வரலாறுகள் மிகச்சரியாக புரியப்பட வேண்டும். இப்ப இங்கதான் தவழ்தாவினுடைய காலத்திற்கு பின்பாகத்தான் உருவாக்கப்படுகிறது. அதை கூட மிகப்பெரிய மாபெரும் மக்கள் எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய ஒரு மனிதனுடைய இபாதத்தை கவனித்து அவனுடைய அல்லாஹ் ரசூல் பற்றி உண்டான விளக்கங்களை கவனித்து 4 விதமா பிரிச்சாங்க. ஒன்று என்ன? ஷரீஅத்து, இன்னொன்று தரீகத்து, இன்னொன்னு ஹகீகத்து, 4வது மாரிஃபத். 4ஆ பிரிச்சாங்க. இது என்ன? ஷரீஅத்துனா என்ன, தரீகத்துனா என்ன, ஹகீகத்துனா என்ன, மாரிஃபத்துனா என்ன? நமக்கு தெரிந்த வரைக்கும் ஷரீஅத்து தெரியும், தரீகத்து தெரியும். ஹகீகத் மாரிஃபத் பெரும்பாலும் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருக்காது பெரும்பாலும். இப்ப முதல்ல ஷரீஅத்துனா என்ன அப்படின்னா, இஸ்லாமியனாக பிறந்து விட்டால் அவன் தொழுகை கடமையான நேரத்திலிருந்து மரணம் வரைக்கும் குர்ஆன்ல, ஹதீஸ்ல, பெருமானார் வாழ்க்கையில நீ அனுதினமும் காலை முழித்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும் நீ எப்படி வாழணும், ஃபர்து எதுவெல்லாம் அதை எப்படி எல்லாம் நீ செய்யணும், ஃபுரூஆத்துகளாக இருக்கக்கூடிய சுன்னத்துகள் என்ன, வாஜிபாத்துகள் என்ன, இபாதத்துகளை தாண்டி உன் வியாபாரத்துல, உன் கொடுக்கல் வாங்கல்ல, உன் உறவுகளுக்கு மத்தியில மிகச் சுருக்கமாக சொல்கிறேன், ஈமானுடைய கிளைகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 லட்சம் கிளைகளை சொல்கிறார்கள் அல்லவா? அந்த 70 லட்சம் கிளைகளிலுமே மார்க்கம் சொன்னதற்கு முற்றிலும் நாம் என்ன செய்தாக வேண்டும்? கட்டுப்பட்டாக வேண்டும். எங்கெல்லாம் எப்படி செய்ய சொல்கிறதோ அங்கே அதை செய்தாக வேண்டும். எதையெல்லாம் செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லுங்க அதை செய்துவிடக் கூடாது. இந்த 70 லட்சம் விஷயங்களில் கவனமாக இருப்பதுதான் ஷரியத். இதுல கவனமாக இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் ஷரியத். இதனுடைய அடுத்த ரேஞ்ச் தான் என்ன? தரீகத்து. இன்றைக்கு நான் பார்க்கிறோம் ஷேகுமார்கள் தரீகா சொல்கிறோமே, அதுதான் தரீகத்து. தரீகத்துனா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஷரியத்துல முழுமை பெறுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா தரீகத் என்கிற நிலைமைக்கு வருகிறான். தரீகத் நிலைமை என்ன அப்படின்னா, ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் இபாதத்துல மற்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக இருப்பான். ஆனாலும் அவனுக்கு
பொய் சொல்வதை குறைத்துக் கொள்ள முடியாது, புறம் பேசுவதை குறைத்துக் கொள்ள முடியாது, ஒரு மனிதனை தவறாக நினைப்பதை குறைத்துக் கொள்ள முடியாது. இது ஷரியத்தின் நிலைமை. தரீக்கத்தின் நிலைமை என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க அவன் உள்ளம் ஆசைப்படும், பொய் சொல்லணும்னு ஆசைப்படும் அல்லது புறம் சொல்லணும்னு ஆசைப்படும். ஆனால் அதை என்ன செய்து விடுவான், அவன் வெற்றி கொண்டு விடுவான் தரீக்கத்தில் வருகின்ற போது. இந்த தரீக்கத்தில் நீ இப்படி பயிற்சி பெற்று வருகின்ற பொழுது எங்கே வந்து நிற்கிறான், மாரிஃபத்தில் வந்து நிற்கிறான். மாரிஃபத்திலே வருகின்ற பொழுது அவன் உள்ளத்தில் கூட பொய் சொல்லணும் என்கின்ற எண்ணம் தோன்றாத நிலைமைக்கு பேர் தான் மாரிஃபத்து. மாரிஃபத்துடைய இந்த நிலைமையை கடந்து பொழுது ஹகீகத்துக்கு வருகிறான். ஹகீகத்திலே அவன் உயிர் வாழ்வான். ஆனால் பார்க்கிற அத்தனை பொருள்களையுமே இறைவனை பார்க்க ஆசைப்படுவான், தன்னை இழப்பான், தன்னை மறப்பான். அப்படி மறக்கிற நேரத்தில் அவன் ஹகீகத்தினுடைய அந்தஸ்தில் நிற்பதாக இமாம்கள் அந்த படித்தர்கள் நமக்கு வகுத்து தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களோ, நாம் ஒரு மேலோட்டமாக, ஒரு ஸ்கிரீனிங்காக, ஒரு நுனிப்புள் மேய்ந்தவர்களாக நாம் எதையுமே என்ன செய்து விட முடியாது, தவறு என்று சொல்லிவிட முடியாது. இங்கே மிகச்சரியாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வகுத்த பாதையை கையில் எடுத்த சில நபர்கள், அவர்கள் தன்னுடைய வயிறை வளர்ப்பதற்காக, தன் பேருக்காக, தன் புகழுக்காக, தன் பணத்திற்காக வேண்டியானால் சில காரியங்களை செய்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த வழிமுறைகளும் தவறு என்று சொல்லிவிட முடியாது. நாம் சில இமாம் பெருமக்களை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அவர்கள் நமக்கு தெரிந்த மிகப்பெரிய இமாம் பெருமக்கள் தான். ஆனால் அவர்களுக்கும் சில ஷேகுமார்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். அல்லாமா இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய வல்லுனர். அல்லாமா சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு அபூ ஹாஷிம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஷேகாக இருந்து அவர்களுக்கு பையத்து கொடுத்ததாக நான் பார்க்கிறோம். நம்ம இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல உங்க வயசு என்னன்னு கேட்கப்படுது. அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 வயசு தான். 2 வயசு தான். ஆனா வயசு அப்ப 80 வயசு. 2 வயசு தான். 2 வயசு எப்படி உங்களுக்கு? அப்ப சொன்னாங்க, என்னுடைய இமாமாக, என்னுடைய ஷேகாக யார், ஹசன் ரலியல்லாஹுடைய பேரக்குழந்தையாக வரக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் அவருடைய நட்பு எனக்கு 2 வருடம் கிடைத்த காரணத்தினால் நான் அல்லாஹ் ரசூல் பற்றி உண்டான ஆன்மீக ஆழமான விளக்கங்களை தெரிந்து கொண்டேன். இதுவரைக்கும் நான் கிதாபியத்தாக இருந்தேன், புத்தகங்களை கையில் வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஆத்மார்த்தமாக அதை விளங்கிக் கொண்டேன். எனவே அதை வைத்து நான் சொல்கிறேன், எனக்கு வயசு 2 அப்படின்னா இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அறிவுலக மாமேதியாக நூற்றாண்டில் பார்க்கப்பட்ட 100 கிதாபுகளை எழுதி தந்திருக்கிற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய ஷேகாக இமாம் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக்கிட்டேன். எதற்காக வேண்டி என்றால், மாணவர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிஷ்ருல் ஹாஃபி அவர்கள் எழுந்து நடந்து போகிற நேரத்தில் எழுந்திருச்சு என்ன செய்யறாங்க, அஹ்மது ஹம்பல் நிற்கிறாங்க. மாணவர்கள் காரணம் கேட்கிறார்கள். அவர் சாதாரணமான மனிதர், உங்களை மாதிரி இமாமெல்லாம் கிடையாது. பிஷ்ருல் ஹாஃபியை பார்த்தா நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நான் வேதம் படித்த ஆலிமு, ஆனால் அவரோ அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபாக இருக்கிறார். அவரை நான் ஷேகாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக விளக்கங்களை சொன்னதாக பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷைபான் ராயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேகாக எடுத்துக்கொண்டதாக பார்க்கிறோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ख्वाजा அபூ அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேக் எடுத்துக்கொண்டதாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இங்கே ஒரு விஷயம் மார்க்கத்துல அது பின்பற்றப்படுவதனுடைய நோக்கம் என்பது அது உருவாக்கப்பட்டு பின்பற்றப்படவில்லை. காலத்தின் கோலம் இயற்கையாக உருவானது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நாம் 2ஐ விளங்கி ஆக வேண்டும். இறுதியாக நான் ஷேகோடு இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் அவசியம் யாருக்கும் கிடையாது. அதே நேரத்தில் ஒருத்தர் ஷேகோட பையத்தோட முரீதோட நோக்கம் ஒன்று மட்டும்தான். அங்கே ஷரியத்தில கவனமாக நம்மை வைக்கின்ற, ஷரியத்திலே நம்மை கண்டிக்கின்ற, ஹலால் ஹராமலே நம்மை கண்டிக்கிற, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் மாற்றுகின்ற ஒரு ஷேகுடைய நெருக்கமோ தொடர்போ தோழமை இருப்பதால் என் வாழ்க்கை ஷரியத்தால் சரியாகிறது என்றால், அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை தேடிச் செல்வதால் நமக்கு எந்த விதமான குறைகளும் வந்து விடாது. உலகத்தில் மனிதனுக்கு எல்லா விஷயங்களிலுமே ரோல் மாடல் தேவைப்படுகிறது, ஒரு முன்மாதிரி தேவைப்படுகிறது. அதே மாதிரி தான் தீனுடைய விஷயங்கள்ல நம்மை போன்று ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஷரியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருந்த காரணங்களால் அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக மாறினார்கள் என்று அறிகிறோம் அல்லவா? அவர்கள் எப்படி மாறினார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டார்கள். நாம் சில விஷயங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்போம். அவங்க வாழ்க்கையில அனுகுணமான விஷயங்களில் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்களே. அப்படியான வாழ்க்கையை அறிகின்ற பொழுது நாமும் அவர்கள் மாதிரி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்துவிட மாட்டானா என்கின்ற ஒரு ஆசை ஏற்படுகின்றனவா? அந்த ஆசைக்காக வேண்டியாவது ஒரு ஷேகுடைய அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதால் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எவ்வளவு பெரிய ஷேகாக இருந்த போதிலும் கூட குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றம் என்று வருகின்ற பொழுது அதை நாம் எந்த விதத்திலும் ஒத்து ஊதிவிட முடியாது. அது தவறென்றால் தவறாக, நாம்
நான் உறக்க சொல்லியாக வேண்டிய கடமைகள் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, குர்ஆன் ஹதீஸை தாண்டி உலகத்துல யாரும் நம்மை நேர்வழிப்படுத்த முடியாது. ஒரு கைட் பண்ணலாம், அவ்வளவுதான். நமக்கு என்ன செய்யலாம்? வழிமுறைகளை சொல்லி தரலாம், அவ்வளவுதானே தவிர நாம் அந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதன் மூலமாக இறைவனுக்கு அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. இறைவன் விரும்புகின்ற மக்களாக வாழுகின்ற நசீபை அல்லாஹ் ஒன்று நமக்கு தரணும். அல்லது இறைநேசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை ஆசையோடு பின்பற்றுகின்ற மக்களாவது அல்லாஹ் நம்மை அத்தனை பேரையும் ஆக்கல் புரிவானாக. தீனுடைய விஷயங்கள்ல எல்லாவற்றையும் மிகச்சரியாக புரிகின்ற நசீபை அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.